வணக்கம் மக்களே, எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப செம்மையாக இருக்கேங்க. இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஒரு வேலையாக நீடாமங்கலம் வந்தேன். ஸோ பக்கத்தில் இருக்க திருவாரூரையும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டேங்க. நம்ம ஊருக்குள்ளே இல்லை அந்த ஊர் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கோட காட்டுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நம்மளோட வாகனம். ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம திருவாரூர் போகிறோங்க. இந்த ஸ்பாட் பாருங்கள். ஸோ இந்த தஞ்சாவூர், நீடாமங்கலம், திருவாரூர் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் ஹைவேல கூட உங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் இருக்குங்க. ஃபுல்லாக விவசாய நிலத்தை ஒட்டி தாங்க ஹைவேவே போட்டிருப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஊருக்குள்ளெல்லாம் அந்த சைடு போனோம் அப்படின்னா இன்னும் நெல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்கங்க. பச்சை பசேல் இருக்கும். மான்சூன் சீசன்லாம் வந்தீங்கன்னா பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் திருவாரூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த திருவாரூர் போகிற ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவே தாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் க்ரௌட் இல்லை. இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு நான் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இல்லைங்க. இதுவே நீங்கள் சென்னை டு திருச்சி ஹைவேலாம் போனீங்க, இல்லை பெங்களூர் ஹைவேக்கு போகிறீங்க அப்படின்னா செம்ம க்ரௌடாக இருக்குங்க. காலையிலேயே அவ்வளோ பேர் அந்த சைடு ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நீடாமங்கலம், கும்பகோணம் இந்த சரௌண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் கட்டினாங்கங்க. மணிமண்டபம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்திரம் கட்டினாங்க. மக்கள் போய் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை குறை தீர்க்கிறதுக்கு கோயிலாகவும், மணிமண்டபமும் சத்திரமும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடமாகவும் கட்டினாங்கங்க. ஆனால் இப்போ இருக்கிற நமக்கு இந்த கேயாஸான லைஃப்பில் நம்ம என்ன கட்டுறோம்னு பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் யாருமே அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தேடி யாரும் போக மாட்டுறாங்க. ஈவினிங் ஆச்சுன்னா நம்ம போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இப்போ நிறைய பேர்த்துக்கு யாருக்கும் இருக்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி ஃபாஸ்ட் லைஃப் பிடிச்சிருக்குதா? என்னை பொறுத்த வரைக்குமே எனக்கு இந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் தாங்க பிடிக்கும். நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பொறுமையாக அப்படியே வெளியில் வாக்கிங் போயிட்டு, அப்புறம் ஏதாவது லைட்டாக ஸ்நாக் மாதிரி முட்டை இல்லை ஃப்ரூட்ஸு ஏதாவது காலையில் சாப்பிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே டேவை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஸ்லோ லைஃப் எனக்கு தெரிஞ்சு இந்த பணக்காரவங்களாம் நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறமா அந்த ஃபார்ம் ஹவுஸு, அதுக்கப்புறம் வெக்கேஷன் ஹவுஸுன்னு ஏன் அது இப்போ தான் வாங்குறாங்கன்னு புரியுதுங்க. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு பணத்தை ஒரு லெவலுக்கு மேலே சம்பாரிச்சிட்டாங்கன்னா அந்த பீஸ்ஃபுல் லைஃப்பை தேடி தான் போகிறாங்க. ஸோ எனக்கு என்னமோ எல்லாரோட எண்டுகோலும் அந்த பீஸ்ஃபுல் லைஃப்பை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்மளோட சூழ்நிலையை பார்த்தீங்களா? முன்னாடிலாம் எல்லாம் காலையில் எந்திரிப்பாங்க, சாயந்தரம் சூரியன் மறையதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சுட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா இங்கேருந்து கம்யூட் பண்ணுறதுக்கே 1 hour 2 hour ஆகுதுங்க. அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போது சென்னை, பெங்களூர் மாதிரி சிட்டி ஏரியாலலாம் இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டோ இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே ஆஃபீஸ் போனோன்னா 1/2 hour 1 hour ஆயிடுதுங்க. ஸோ இது அப்புறம் திருப்பி நம்ம வர வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு 1 hour ஆயிரும். இடைப்பட்டையில் ஒரு 9 hours ஆஃபீஸ் டைம். இதெல்லாம் மத்தியில் நம்ம வாழ்க்கையை ஒரு ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல் தாங்க நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நீங்களும் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு பைக்கோ காரோ எது பிடிக்குமோ, இல்லை பஸ்ஸில் வரணும்னா பஸ்ஸில் அப்படியே ஒரு ஸ்லோ லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆஃப் பீட் லொக்கேஷன்ஸ்க்கு வாங்க. இங்கே நீங்கள் அப்படியே தங்கி இந்த ஊருக்குள்ளெல்லாம் சுற்றி பாருங்கள். ஒரு வழியாக நம்ம திருவாரூர் ரீச் பண்ணிட்டோங்க. திருவாரூருக்குள்ளே வந்தோடனே இந்த லேம்ப் போஸ்ட் இதான் உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷனுங்க. பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரியார் சிலை இருக்குங்க. பெரியார் சிலை தான் நினைக்கிறேன். ஆமாம், பெரியார் சிலை தான். பக்கத்தில் இங்கே பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கலில் ஸ்ட்ரீட்லலாம் போய் சுற்றி பார்ப்போம்.
திருவாரூரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் இருக்குங்க. நல்ல வெயில். இப்போது வெயிலே நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வந்து இப்போது மார்க்கெட் கிட்ட தான் இருக்கிறோம். நான் வந்து மகாராஜா சில்க்ஸ் கிட்ட இருக்கிறேன். இதான் வந்து உங்களுக்கு இந்த திருவாரூரோட மார்க்கெட் ஏரியாங்களாம். ஸோ வாங்க அப்படியே இந்த மார்க்கெட் அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய கடைகள், பிஸி மார்க்கெட். இங்கே தான் வந்து உங்களுக்கு திருவாரூரோட பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது. ஸோ உங்களுக்கு காய்கறி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இங்கே இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு மார்க்கெட்டும் இருக்குங்களா. இந்த இடம் வந்து சம்மரில் நல்ல வெயில் அடிக்குதுங்க. ஆனால் இதுவே வந்து நீங்கள் மான்சூன் சீசனில் வந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஊரில் எப்போ பாரு மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். இப்போ நான் வெயில் எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்தேன்னு வச்சுங்க, ஃபுல்லாக வந்து உடம்பு ஹீட் ஆகி ஃபுல்லாக பயங்கரமாக வேக்க ஆரம்பிச்சிடும். இதாங்க வணிக வளாகம், காய்கறி அங்காடி. வாழைப்பழம் நிறையா வச்சுருக்குறாங்க. திராட்சை 50 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோட காலை 11 மணிக்கான டிராஃபிக், மக்கள் போக்குவரத்து இப்படி தான் இருக்கும். இந்த ஊர் வந்து ரொம்ப சின்னதுங்க. இந்த ஊரோட சென்டர்லேருந்து நீங்கள் எந்த திசையில் 2 கிலோமீட்டர் போனீங்கனாலும் ஊரை விட்டு வெளியில் போயிடுவீங்க, பக்கத்து ஊர் வந்துடும். அவ்வளோ சின்ன ஊர். பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. வெயிலுக்கு நீங்கள் இந்த வாழைப்பழம் அப்புறம் பைனாப்பிள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே ஆரஞ்சு கலர் வரும்னு சொல்லுவாங்க, ஒரு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? எந்த ஊரில் கிடைக்கிது இந்த ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு? நான் பார்த்ததே இல்லைங்க, ஆனால் சொல்கிறாங்க இருக்குது அப்படின்னு. இதாங்க அந்த இடம் தான் உள்ள பஸ் ஸ்டாண்டு. இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ ஊருக்கு கொஞ்சம் வெளியில் வந்து இது வச்சுருக்காங்க, புது பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சுருக்குறாங்க. வாங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டையும் சுற்றி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச பெரிய சிட்டியான சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஊர்லேயும் வந்து கவர்மெண்ட் டவுன் பஸ்ஸு இருந்தது இல்லைங்க. எல்லாமே ப்ரைவேட் டவுன் பஸ் தான். இப்போ இது பாருங்கள், இதுவே வந்து ஊர் விட்டு ஊர் போகிற பஸ்ஸு தான். திருவாரூர்லேருந்து வெளியூர் போகிற பஸ்ஸுக்கு தான் கவர்மெண்ட் பஸ் இருக்குது. மற்றபடி இங்கே வந்து உங்களுக்கு லோக்கலில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஊர் ரொம்ப சின்னதுங்க, கிராமத்துக்கு போகும். இங்கேருந்து உங்களுக்கு வந்து வெறும் 40 கிலோமீட்டரில் வந்து நாகப்பட்டினம் இருக்குங்க. பக்கத்துலேயே நாகூரும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நாகப்பட்டினம்லாம் போகிறீங்க அப்படின்னா திருவாரூர் வந்து ஒரு நல்ல ஊருங்க. இங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்கு ஜஸ்ட் 1 hour ட்ராவல் தான். பஸ் ஸ்டாண்டாக ஆக்சுவலி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கடைகள் கம்மி, பட் ஆனால் உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் இப்போவே இந்த மாதிரி அடிக்குது. இன்னும் ஜூன் மாதம்லாம் எவ்வளோ வெயில் அடிக்குன்னு தெரியாது. பயங்கர வெயிலுங்க. நான் அப்படியே சும்மா இந்த ஊரை வந்து அப்படியே ரவுண்ட் அடித்து நடந்து பார்த்துட்ருக்கேங்க. இந்த ஊர் வந்து ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வந்து ஊரை தாண்டி பக்கத்தூர் போயிடுவோங்க. அதனால் இந்த ஊரில் சுற்றி பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் இருக்காது. எனக்கு சும்மா இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை. அதனால் அப்படியே வந்திருக்கேன். தாய்லாமை மல்டிப்ளெக்ஸ் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு தேட்டர் வச்சுருக்காங்க. அதில் எல்லை கை படமும் மிஸ்டர் எக்ஸ் படமும் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள்.
இதான் அந்த தேட்ரு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தாங்க வச்சுருக்குறாங்க. வெளிலேருந்து பார்க்குறக்கே நல்லா தான் இருக்குது. உள்ள ஸ்க்ரீன்ஸும் 3 ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு நாள் டைம் கிடச்சிதுன்னா போய் படத்தை பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் இன்னும் பார்க்கல, இது மாதிரி தான் பார்க்கணும். எல்லைக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃபஸ்ட்டு ஆவரேஜ் படம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆர்யா படம் எப்படி இருக்குன்னு தெரில. மிஸ்டர் எக்ஸு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மார்க்கெட்னாலே காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் போயிட்டு பேரண்ட்ஸ் கூட காலையில் சின்ன வயசில் இருக்கும்போது 5 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அந்த வயசில் வந்து அது ஒரு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அடடா என்னடா இப்படி இழுத்துட்டு போகிறாங்களேன்னு. ஆனால் இப்போலாம் நினச்சா அது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. காலையில் மீன் மார்க்கெட் போய் பார்க்குறது, அப்புறம் காய்கறி மார்க்கெட் போகிறது, இதெல்லாம் வந்து நல்ல ஜாலியாக இருக்கும் போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு. எனக்கு மீன் மார்க்கெட்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் குறிப்பாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சிந்தாரப்பேட் மீன் மார்க்கெட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தவிர்த்து நீங்கள் மிச்சம் எந்த நாள் போனாலுமே உங்களுக்கு ரேட் வந்து ரீசனபுளாக தாங்க இருக்கும். கடல் மீன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். பார்த்து வாங்குறதுக்கும் வந்து உங்களுக்கு க்ரௌட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். நான் காலையில் 5 மணிக்கெலாம் போயிட்டு ஆஃபீஸ் இல்லாதப்போ போய் வாங்கிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் வந்து மீன் எங்கே இருக்குதுன்னு தெரில. நம்ம லேட்டாக வந்துட்டோம். காலையில் வந்துருந்தோம்னா மீன் மார்க்கெட் போய் பார்த்துருக்கலாம். ஏன்னா இங்கே நாகப்பட்டினம் 40 கிலோமீட்டரில் இருக்கிறனால அங்கேருந்து இங்கே மீன் வரும். ஸோ மீன் வெரைட்டிகள்லாம், கடல் மீன் வெரைட்டிலாம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருவாரூரோட ஸ்பெஷல் மந்தி பிரியாணிங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்தி பிரியாணியோட ரைஸ் தாங்க இங்கே ஹைலைட்டு. சூப்பராக இருக்குங்க. சிக்கன் வந்து நீங்கள் நிறைய இடத்துல மந்தி பிரியாணி டேஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரைஸு அடிச்சுக்க ஆளே இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. திருவாரூர் பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி நம்ம அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திருவாரூர்லேருந்து திருப்பி டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் போகிற ரூட்டில் கிளம்பியாச்சுங்க. அது என்ன ஸ்பாட்டுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா அசந்து போயிடுங்க. வேறு லெவல் ஒரு லொக்கேஷனுங்க. வாங்க காட்டுறேன். நாங்கள் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டிங்களா? என்னடா தாஜ்மஹால் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமாங்க, இது தாஜ்மஹால் இன்ஸ்பயர் பண்ணி கட்டப்பட்ட ஒரு கல்லறைங்க. இந்த இடத்தோட பேர் வந்து தமிழ்நாடு தாஜ்மஹாலுங்க. திருவாரூர்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் வர சைடில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டிங்க திருவாரூரில் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கலாங்க. இது வந்து காலையில் விட ஈவினிங் வந்து அந்த லைட்டிங்கோட இன்னும் சூப்பராக இருக்குங்க. இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கங்க. அதாவது டீசெண்டான ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு அடக்கஸ்தலம் ப்ளஸ் மஸ்ஜிதுங்கிறதுனால ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த நல்ல ரிவீலிங் ட்ரெஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜென்ஸுக்கு வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. டீசெண்டாக வந்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துட்டு போகலாங்க. சூப்பரான இடம், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மக்களே, நம்ம திருவாரூர் பயணம் முடிஞ்சு விட்டது. வந்த வேலை என்னன்னு முடிச்சாச்சு. அருமையான ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்டோம், திருவாரூர் ஸ்பெஷல். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கிறோம். அந்த மந்தி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டனால கடையில் போய் சாப்பிடலைங்க. ஆனால் மந்தி பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மந்தி வந்து 900 ரூபா கிட்ட வருதுங்க. நம்ம வந்து ஹாஃப் மந்தி வாங்கியிருந்தோம் 450 ரூபாய்க்கு. மந்தியோட ரைஸ் தாங்க அதில் அல்டிமேட்டு. நீங்கள் மற்ற இடத்துலலாம் மந்தி சாப்பிட்ருப்பீங்க, அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்கனோட டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஃப்ளேவர் மாறும். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ரைஸ் தாங்க ஹைலைட்டு. மந்தி பிரியாணி ரைஸ் அல்டிமேட்டுங்க. கடை பேர் வந்து முகமது மந்திங்க. திருவாரூரில் முகமது மந்தி. திருவாரூர் அவுட்டரில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி டுவர்ட்ஸ் நாகப்பட்டினம் போகிற சைடில் திருவாரூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அந்த கடை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. காலையில் இருந்த வெயிலுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் இப்போ வெயில் அடிக்குது.
இந்த வருஷம் எந்த அளவுக்கு அக்னி நட்சத்திரம் இருக்க போகுதுன்னு தெரில. ஒட்டு பொலன்னு பொழக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரைடு வந்து இப்போ முடிவுக்கு வந்துருச்சுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வேற ஒரு ரைடில் வேற ஒரு லொக்கேஷனில் உங்களை மீட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.